ஹாய்டா ஜெரிஸ்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். டுடே நம்ம பார்க்க போகிறது த பேட் பாய் ஆப்சஷன் மிஸ்டர் லோக்கல் பார்ட் 2 தான் பார்க்க போகிறேன். சி பார்க்க போகிறோம். இப்போயே நல்லா வளரேன்டா. இதுக்கப்புறம் எப்படி வளருவேனோ தெரில. ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அதுக்கப்புறம் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்சோ இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்கடா ஜெரிஸ். அண்ட் இன்னொன்று பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. ஓகேவா? ஓகேடா. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அப்போ அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் பார்ட்டில் தேங்க அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போகவே மாட்டேன்னு நின்றுட்டுருப்பான். இந்த ஸ்டீஃபன் என்னன்னா என் கதவை தோறடி கதவை தோறு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு சைடு தட்டிகிட்டு இருந்திருப்பான். உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. எங்கள் தேங்கா உன்கிட்ட கிஸ்ஸு வாங்காமல் போக மாட்டேன்டி. எனக்கு கிஸ்ஸு கூட நான் போகிறேன் சரியா? அதுவும் நான் முன் வாசல் வழியாக தாண்டி போவேன். வரும்போது ஏதோ இந்த வாசல் வழியாக வந்துட்டேன். எனக்கு 3 வாசல் தாண்டி வேணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கான். இங்கே ஸ்டீஃபனா வயன் யார் இருக்கா இல்லை கதவை தர அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தட்டிகிட்டு இருக்கான். உங்களுக்கா என்ன பண்ணுறதுனே தெரில. அதுக்கப்புறம் ஆஃப்டர் அந்த சீனுக்கு அப்புறம் வந்து பார்க்கலாம். நீங்கள் அப்படியே முழிச்சிட்ருக்கீங்க. நீங்கள் தேங்காய் போவேணா அப்படிங்கிற மாதிரி இருக்கான். நீங்கள் தேங்காய் அப்படியே அந்த விண்டோஸ் கிட்டே இருக்கிற வாழ்க்கையில தள்ளு. என்னை மன்னிச்சிடு சரியா? நீ எதுக்குடா ஃபஸ்ட் இங்கே வந்த? உன்னால் பாரு எவ்வளோ பெரிய பிரச்சனையில் சிக்கிட்டேன்னு. ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவன்கிட்ட போகிறீங்க. கிட்டக்க ரொம்ப க்ளோஸாக நின்று பேசுகிறீங்க. அவன் அப்படியே ஆஃப் ஆகிட்டு அப்படியே உங்கள் ஐஸை மட்டும் பார்க்குறான். நீங்கள் எதுக்கு தேவையாக இங்கே வந்த? எதுக்கு ஃபஸ்ட்டு இங்கெல்லாம் வர? இங்கெல்லாம் வராத. அண்ட் சாரி எனக்கு ஒரு வழி தெரில அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த விண்டோவிலே தள்ளி விட்டுறீங்க அவனுக்கு கீழே. அவனும் அப்படியே போய் விழுந்துடுறான். ஃபுல்லாமே அங்கே கிரேஸ் தான் இருக்கும். அண்டு விழுந்தா அளவாக அடியெல்லாம் படாது. அந்த மாதிரி தான் இருக்கும். அது கார்டன் ஏரியா அப்படிங்கிறனால நீங்கள் அவனை தள்ளி விட்டதும் ஐயோ விழுந்துட்டானா? எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் ஆயிருக்காது. ஏன் இப்போ ஸ்டார்டாக விண்டோஸ் மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டு அங்கே போய் சமத்து பிள்ளையாக இருந்து கொடி அப்படி சொல்லிட்டு டக்குன்னு விண்டோஸ் மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே போய் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க உங்கள் ரூம் டோரை. அங்கே ஸ்டீஃபன் இந்த கதவை திறக்க எவ்வளோ நேரம் ஆடி உனக்கு அப்படி என்ன பண்ணிட்டு இருந்த உள்ள? அதான் கீழே விழுந்துட்டேன்னு தெரியுதுல. அப்போ உடனே வந்து உனக்கு கதை திறந்து விட்டுட்டு இருக்க முடியுமா? சரி நீ எதுக்கடி இப்போ பிளேசர் போட்டு சுற்றிட்டு இருக்கா வீட்டுக்குள்ளே? அது நீ டோர் நாக் பண்ணல அதான். ஓ சரிடி. சரி இப்போ என்ன பண்ண போகிற? என்ன பண்ணுவாங்க? தூங்க தான் போகிறேன். ஓ சரிடி. அப்போ நீ போய் தூங்கு. நான் கொஞ்ச நேரம் ஒரு ரூமில் இருந்துட்டு அப்புறம் போகிறேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே ஒரு ரூமுக்குள்ளே வந்துட்டு அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறான். நீங்கள் அவனை பார்த்துட்டு இது என்ன யார் ரூமுக்குள்ளே நீ இருந்து என்னடா பண்ண போகிற? என்னவா பண்ணுற? உனக்கு என்ன? மூடிட்டு போய் தூங்கு அப்படிங்கிறான். நீங்களும் இவனெல்லாம் வச்சுட்டு திருத்த முடியாது. யாராச்சும் இப்போ ரூமுக்குள்ளே இருக்காங்களா? எவனாச்சும் ஒளிஞ்சிருக்கானான்னு பார்க்க வரான். எவ்வளோ சந்தேகம் பாரு. சி எப்படா இந்த வீட்டை விட்டு நான் போவேன்ட்டுருக்கு. இப்படிலாம் இருப்பாங்களா? அப்படி சொல்லிட்டு நீங்களே போய் அப்படியே பெட்டில் படுத்து பெட்ஷீட்லாம் எடுத்து போத்திட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே தேயாங்க நினச்சி பார்க்குறீங்க. இங்கே தேயாங்க இப்போ வந்தது போனது அவங்கள ஒரு மாதிரி எனக்கு கிஸ் தந்தால் தான் நான் போவேன் அப்படிலாம் போய் நின்னது அதெல்லாமே யோசிக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுது. ஏன் ரெடி பண்ணிகிட்ருக்கா? அவனுக்கு ஃபாலோ ஆகிட்டே என்ன? ஹானஸ்ட்லி நீ ஃபாலோ ஆகிட்ட தான். ஏன்னா அவனுக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்குல்ல. ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு பையனை பார்த்து எவ்வளோ ஒரு மாதிரி சேஃப் அண்ட் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறது. ஆமாம் தேங்க பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கோவம் வந்துச்சு தான். ஏன்னா அவன் எப்படி இருக்கான் பாரு. நல்லா லோக்கலாக நல்லா பேட் பாயாட்ட இருக்கான். ஆனால் எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் என் லைஃப் பார்ட்னராக வந்தால் நல்லாயிருக்கும் தான் நான் நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் தான் பொறுக்கி பசங்களே ஆகாதுங்கிறாங்க. ஆனால் அந்த பையன் தான் நல்லாயிருக்கும். அவன் தான் நல்லா வச்சு பார்த்துப்பான். அதுக்குன்னு நம்ம சும்மா அந்த மாதிரி லூஸ் மாதிரி இருக்கிற பசங்களெல்லாம் லவ் பண்ண முடியாதா? எனக்கு நல்லா பேக்ரவுண்ட் இருக்குது. அண்ட் அவனுக்கும் லைக் வீட்டுக்கு ஒரு பையன் பிஸ்னஸ் அவங்க அப்பா நல்லா பிஸ்னஸ் பார்க்குறாங்க. ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்குது.
அண்ட் பையனும் நல்ல பையன்தான். இல்லை நல்ல பையன் இல்லை, அவன் கெட்ட பையன். ஏன்னா எல்லா பேட் ஹேபிட்டும் வச்சுருக்கான் பாரு. அதான் அவன் கெட்ட பையன். ஆனால் லாயலாக இருக்கணும்னா இருப்பான் நினைக்கிறேன், பார்ப்போம். அப்படி சொல்லிட்டு நீங்களும் அப்படி நினச்சிட்டு இருக்கீங்க. இங்கே அப்படியே தேங்க் சைடு வந்து பார்த்தா தேங்க் கீழே விழுந்துட்டு எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்கல. பிகாஸ் அவனுக்கு இப்போ உங்கள் ஹைஸை பார்த்துருப்பான்ல, அது மட்டும்தான் அவன் ஹைஸ்குள்ளே இருக்குது. அவனுக்கு ஒரு மாதிரி பண்ணுது உங்கள் ஹைஸு. லிட்டரலி அப்படியே ஃபால் ஆகி போயிட்டு பையன் அந்த உங்கள் ஹைஸை பார்த்த மயக்கத்தில் கிடக்குறான். நீங்கள் ஜேகேவா தேங்க் கீழே வந்ததும் ஐயோ என் மச்சான், டேய் தேங்கா என்னடா ஆச்சு, என்னடா கீழே விழுற, இதான் பொண்ணுங்களா பார்த்தா ஃபர்ஸ்ட் சைட்டில் கீழே விழுகுதா? டேய் ஏதாவது தள்ளி விட்டாளாடா அவ? நான் பார்த்தேன், அவள் தானே உன்னை தள்ளி விட்டா. ஐயோ என் மச்சான் எப்படி போட்டு தள்ளி விட்டுருக்காளே. தேங்க வாடா ஹாஸ்பிட்டல் போகலாம், ஏதாவது இங்கே எங்கேயோ ஃப்ராக்சர் ஆகிருக்க போகுது அப்படின்னு அவன் பார்த்துட்ருக்கான். இங்கே தேங்க டேய் அது என்ன கண்ணுடா, அவளோட கண்ணு அவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா மச்சான், ஒன்றும் புல்லையே. டேய் வேணும்டா, அது எனக்கு வேணும். என்ன பண்ணாலும் சரி, எது பண்ணாலும் சரி, அது எனக்கு மட்டும்தான், எனக்கு அது வேணும். அகைன் அவன் மேலே ஃபாலோ ஆகிறேன். எந்த ஒரு பொண்ணு மேலேயும் இப்படி ஒரு ஃபீலிங் வந்ததில்லை. எனக்கு வேணும் மச்சான் மச்சான் அப்படி சொல்லிட்டு அப்படியே ஜேகே மேலே அப்படியே உருண்டுக்கிட்டு இருக்கா. நீங்கள் ஜேகேவா மச்சான், நீ போகிற போக்கு சரியில்லை, டைம் ஆச்சு வேற, நீ ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணிடுய, வா நம்ம பேசாமல் எந்த போகலாம் அப்படி சொல்லிட்டு அப்படியே ஜேகே தேங்க கூட்டிகிட்டு போகிறான். இங்கே நீங்களும் அப்படியே தேங்க நினச்சிட்டு ரொம்ப அப்படியே சிரிச்சுட்டு தூங்குறீங்க. எஸ்ங்க, லிட்ரலி உங்களுக்கு நீங்கள் தேங்க்கு ஃபாலோ ஆகிட்டீங்களா. இங்கே தேங்க உங்கள் மேலே ரொம்ப ஒரு முறை அப்சஸ்டாக இருக்கான். எப்படியோ மார்னிங் ஆகுது. நீங்கள் மார்னிங் அப்படியே எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பி அப்படியே கீழே வந்துட்டு, அம்மா இன்றைக்கி என்ன லஞ்ச்? அதுவா ஏன், உனக்கு பிடிச்ச ஃப்ரைட் ரைஸ் பண்ணி வச்சுருக்கேன். சூப்பர், சரி இப்போ எனக்கு சாப்பாடு வைமா, பசிக்குது ரொம்ப அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் அம்மாவும் வந்துட்டு அச்சோ என் பொண்ணுக்கு பசிக்குதா, இந்தாடி இதை சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிளேட்டில் அப்படியே ஃபுட்லாம் போட்டு தராங்க. நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்கே அப்படியே உங்கள் டேட் டிவி சும்மா போட்டு அப்படியே மூவிஸ்லாம் பார்த்துட்ருக்காரு காலையிலேயே. நீங்கள் அப்படியே போய் அவர் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு அப்படியே டிவி பார்த்துட்டே சாப்பிட்றீங்க. அப்போ உங்கள் டேட் வந்துட்டு, நம்ம ஏன் காலேஜ் கிளம்பிட்டியா? கிளம்பிட்டுடேன். சாப்பிட்டு அந்த மாடு வந்தானா போதும், அப்படியே ஒன்றா போயிடுவேன். சரிம்மா ஏன், சரி சொன்னது ஞாபகம், ஃபர்ஸ்ட் டே காலேஜ் எந்த ஒரு பையன்கிட்டையும் பேசக்கூடாது புத்தா. அப்படியே அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க. நீங்களும் சரிடா நான் யார்கிட்டையும் பேசலை, தட்ஸ் மை கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படி டிவி பார்த்துட்ருக்காரு. நீங்களும் அப்படி சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு போய் உட்காடுறீங்க. அப்போ தான் ஸ்டீஃபன் அப்படியே கிளம்பி இறங்கி வரா. நீங்கள் உனக்கு எவ்வளோ நேரமா? ஒரு பொண்ணு நானே கிளம்பிட்டேன், நீ என்ன பண்ணிட்டு இருந்த ரூமில்? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுடி, அதான் ஃபஸ்ட் டேவா? ஆமாம், நைட்டு தூங்க சொன்னால் என் ரூமில் வந்து உட்காந்துட்டு அப்படி தான் இருக்கும். என்னது ஒரு ரூமில் வந்து உட்காந்தானா, என்னம்மா ஏன் சொல்கிற? ஆமாம்மா, இது தூங்குடானா என் ரூமில் வந்து உட்காந்துட்டு நான் தூங்குறத பார்த்துட்டு இருக்கான் பைத்தியக்காரன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அம்மாவும் டேய் அவர் ரூமில் போய் எதுக்கிட்ட உட்காந்துருந்தேன்? அதுவா, அவர் ரூமில் டம்முன்னு விழுந்தா கதவை தொடடினா ரொம்ப நேரம் ஆச்சுமா, கதவே திறக்கல, அதான் சும்மா போய் உட்காந்துட்டு வந்தேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். உங்கள் மாமுக்கு அவன் ஏன் உட்காந்துருப்பான்னு இப்போ புரிஞ்சு, ஸோ அவங்களும் எதுவும் சொல்லாமல் விட்டுட்டாங்க. நீங்களும் போயிட்டு அப்படியே சாப்பிட்டெல்லாம் முடிச்சதுனால அப்படி சும்மா உங்கள் டேடி கூட உட்காந்து அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க மார்னிங். இப்போ அப்படியே ஸ்டீஃபனும் சாப்பிட்டுட்டு வரான். நீங்கள் 2 பேரும் அப்படியே காலேஜ் போய் இறங்குறீங்க. ஸ்டீஃபன் அப்படி உங்களை பார்த்துட்டு, இங்கே பாருடி என்னடி காலேஜில் பொறுக்கி பசங்களாடே இருக்கானுங்க, நான் என்ன பண்ணுறது, நீங்கள் தானே சேர்த்து விட்டீங்க. அது சரிதான், சரிடி பார்த்து பத்திரமா இரு, எதனா ஒன்றா. ஐயோ சாமி கடவுளே, போதும் ஸ்டீஃபன், எவ்வளோ டைம் தான் சொல்லுவீங்க? நேற்று இந்த வீட்டுக்கு வந்தாலும் பார்க்கும்போதில் இது மட்டும்தான் சொல்கிறீங்க. இரிட்டேட் ஆகுது.
ம் நான் சொல்கிறேன்னா அதுக்கேற்ற மாதிரி இருந்துக்கோ சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே நிற்கிறான். நீங்களும் ஆ எனக்கு தெரியும் நானும் சின்ன பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே அங்கேருந்து போகிறீங்க உள்ள. நீங்கள் போகிற வரை இங்கே ஸ்டீஃபன் பார்க்குறான். நீங்கள் போனதும் அப்படியே அவனும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிறான். நீங்கள் அப்படியே உள்ளே போயிட்டு பார்க்குறீங்க. அங்கே கொஞ்சம் தூரத்தில் தேங்க அப்படியே அவனோட ஃப்ரெண்ட்ஸோட நேரமாகவே வந்து உட்காந்துருப்பான். இன்றைக்கி நியூ ஜாயினிஸ்லாம் வருவாங்க, அவங்கெல்லாம் போய் ரேக் பண்ணலாம் அப்படி இப்படின்லாம் உட்காந்துருந்துருப்பான். நீங்கள் அப்படியே போனதும் அவன் அங்கே தான் இருக்கானா? ஆ ஓயன் நீ என்னடி அவனோட அட்டென்ஷன் வேணும்னு நினைக்கிற? ம் ஐயோ அதெல்லாம் யார் நினச்சா? சான் வரணும்ல, இங்கே வெயிட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு நீங்களும் அப்படியே சும்மா வெயிட் பண்ணுறப்ப அப்படியே அங்கே தேங்க சைட் அடிச்சிட்ருக்கீங்க. உங்களுக்கு தேங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. லைக் அவன் வந்து உங்கள் வீட்டில் வந்துட்டு நைட் டைம் அன்எக்ஸ்பெக்டடாக வந்தது, நேற்று உங்களை பார்த்தது எல்லாமே ஞாபகம் வருது. ரொம்ப ப்ளஷ்ஷியாக தான் ஆகுது. நீங்கள் அப்படியே சானுக்கு வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே நின்றுட்டுருக்கீங்க. அங்கே தூரத்தில் தேங்காய் அப்படியே உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். அப்போது ஜிமின், டேய் மச்சான் அங்கே பாருடா அங்கே ஒரு ஃபிகர் நிற்கிது. அது பார்க்கும்போதே அது எங்கேயோ பார்த்தோமா தெரில. டேய் அதுவா? ஏ மச்சான் இருடா அது என் ஆள் மாதிரி இருக்கு, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். ஆ டேய் தேங்கா எல்லாமே உன் ஆள் தானா? என்னண்ணா அதெல்லாம் கிடையாது, அது மட்டும்தான் என் ஆள். அதானே என் பொண்டாட்டி, அவளை நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இரு ஃபஸ்ட்டு அது என் பொண்டாட்டியான்னு பார்த்துட்டு வரேன். எனக்கு தெரிஞ்சு அவளாக தான் இருப்பா. நான் பார்த்தே கண்டுபிடிச்சிட்டேன். அவன் என்ன இங்கே பண்ணுறான்னு தெரிலடா, நான் போய் என்னென்னதுன்னு கேட்டு வரேன். நீ அப்படியே இங்கேயே அப்படியே பேசிகிட்டு இருங்க சரியா அப்படி சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து அப்படியே கிளம்பி உங்ககிட்ட வரான். இந்த சைடு நீங்கள் ஒயன் என்னடி அவன் உன்னை பாட்டு வரான்? ஆ அவன் வரணும் தானே இங்கே நின்னேன் அப்படி சொல்லிட்டு நீங்களே அப்படி உங்களுக்குள்ள பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் தேங்காய் அப்படி உங்ககிட்ட வந்துட்டு இங்கே என்னடி பண்ணுற, வாட் அ சர்ப்ரைஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு மாதிரி பார்க்குறான். நீங்கள் இங்கே என்ன பண்ணுவாங்க, சோறு போட்டால் சாப்பிடுவாங்க, காலேஜ் வந்திருக்கேன். ஓ அப்போ நீயும் இந்த காலேஜ் தானே ஆடி? என் ஐடி கார்டு பார்த்தா எப்படி திட்டு? ஐயோ அதை பார்க்கவே இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஐடி கார்டு அப்படியே தொங்கிட்டு இருக்கிறது, அவங்க கழுத்தில் தொங்குறது அப்படியே எடுத்து பார்க்குறான். நீங்கள் ஐடி கார்டு விடுதையா? இதே காலேஜ் தான். ஃபைனல் இயர் ஆடி நீ? ஏன் அதில் அப்படி தானே போட்டிருக்கு, அப்போ நான் ஃபைனல் இயர் தான். ஓ நான் கூட ஒன்று ஏதோ ஃபஸ்ட் இயர்னு நினச்சேன்டி. என்னை பார்த்தா எப்படி குழந்தையாட்டம் இருக்கா? ஃபஸ்ட் இயர் படித்தா குழந்தையாடி? அது நீ அழகாக இருக்கடி, ரொம்ப ரொம்ப குட்டியாரியா, ஸோ அதான் என்ன ஃபைனல் இயர் நினச்சிட்டேன். தேங் என்னை பார்த்தா குட்டியாக இருக்கிறேண்ணா, நான் எவ்வளோ ஹைட்டாக இருக்கேன் பார்த்தீங்கள? லிட்ரலி உன் ஷோல்டர் அளவுக்கு இருக்கா. எனக்கு நீ குட்டியாக தானே இருக்கியா? அப்புறம் என்ன? அது அது சரி தான் அப்படி சொல்லிட்டு நீங்களும் அப்படியே அமைதியாக இருங்க. நீங்கள் தேங் சரி இங்கே எதுக்கு நிற்கிற, நான் பார்க்கணும் தானே நிற்கிற? அதெல்லாம் இல்லையே, நான் என் ஃப்ரெண்டுக்காக நின்றுட்டுருக்கேன். உன் ஃப்ரெண்டா? யாரடி? பாயா இல்லை கலா? என் ஃப்ரெண்டு சானுக்காக நிற்கிறேன். சானா? ஓ நான் ஜிமினோட ஆளுக்காக நின்றுட்டுருக்கியா? அவளோட பாய் ஃப்ரெண்ட் நேம் ஜிமினா? ஆமாண்டி, தான் அங்கே நிற்கிறான் பாரு, அவன் தான் உன்னோட பெஸ்டியோட ஆள். ஓ அழகாக இருக்கார்ல, அப்படி ஒரு மாதிரி பிரின்ஸ் ஆட்ட. நாடி அவங்க என்ன பண்ணிகிட்ருக்க? அவனை காமிக்க தான் செஞ்சேன், அவன் அழகாக இருக்கானா இல்லைன்னு உங்ககிட்ட கேட்கல சரியா? ஆனால் அவன் டோன்லாம் மாற்றி பேசுகிறான். நீங்கள் அழகாக இருக்காருன்னு கேட்டால் தான் சொல்லணுமா? ஆனால் பாரு நல்ல ஒரு மாதிரி அழகாக சிரிச்சு சிரிச்சு பேசுகிறாரு. ரொம்ப ஒரு மாதிரி கைண்டாக இருக்கார், அழகாக இருக்கு பார்க்க அப்படியே நீங்கள் சொல்கிறீங்க ஜிமினா பார்த்துட்டு. அப்போ தேவை முன்னாடின்ட்டு அதெல்லாம் சரி வா ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். எங்கே? வாடி அப்படி சொல்லிட்டு அப்படி உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். நீங்களும் அப்படியே தேங்க பின்னாடி போகிறீங்க. தேங்க அப்படியே யாருமே இல்லாத இடத்துல நிற்க வச்சுட்டு சொல்கிறீ, என்ன சொல்லணும்? உனக்கு எனக்கு பிடிச்சிருக்கு தானே?
உங்கள் அண்ணன் பற்றியே கண்டுபிடிச்சிட்டேன். நீ என்ன தெரியும் வேறு ஏதாவது வினோதமான இதாக பிறவியா? ம் கண்ணை பார்த்துலாம் கண்டுபிடிக்க முடியுமா? அதெல்லாம் முடியும்டி. உனக்கு என்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் கண்ணே சொல்லுதுடி. அப்படி சொல்ல உங்கள் ஐஸை டீப்பாக பார்க்குறான். நீங்கள் டக்குன்னு தேங்க கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு, நான் பாரு தேயா, எனக்கும் உனக்குலாம் செட் ஆகாது. சும்மா என் பின்னாடி வந்துட்டு இருக்காத சரியா? ஓ அப்படியாடி? ஏன் ஏன் செட் ஆகாது? ஏன் அவனை என்ன பிடிக்கலையா என்ன? ஆ அது சரி, எனக்கு எதையும் மனசுக்குள்ள வச்சு பழக்கம் இல்லை. ஹானஸ்ட்லி எனக்கு உனக்கு பிடிச்சிருக்குதா? நான் எப்படி ஒரு பையனை எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படி இருக்க நீ. ம் ஆனால் என்ன நீ ரொம்ப கெட்ட பையனாக இருக்கா? நாட்டியும் வளர்ற நீ எக்ஸ்போர்ட் பண்ண மாதிரி இருக்கிறேன்னா அப்போன்னா நீ இந்த மாதிரி ஒரு பொறியாட்டு இருக்கிற பையனை எக்ஸ்போர்ட் பண்ணியா? அதெல்லாம் இல்லை. எனக்கு ஒரு மாதிரி ரொமான்டிக்காக அந்த மாதிரி எனி டைம் கொஞ்சிட்டு தெரியும்டி தெரியும். நேற்று நைட்டு தான் கண்ணாடி முன்னாடி ஒரு ரூமில் பேசிக்கிட்டு இருந்தியே, அதிலே தெரியும். ம் அது ஆமாம், அந்த மாதிரி பையன் தான் பிடிக்கும். நீயும் அதே மாதிரி தான் இருக்கியா? எந்த பொண்ணுக்கு தான் பிடிக்காது? ஆ அது சரிடி. ஆமாம், பிடிச்சிருக்குங்கிற அப்படி என்ன லவ் பண்ணலாமா? அதுதான் பிரச்சனை. எனக்கு பிடிச்சிருந்தா பார்த்தாது, எங்கள் வீட்டிலலாம் ஓகே சொல்ல மாட்டாங்க தெரியும். ரொம்ப பெரிய பிரச்சனையாகும். ஸோ வேணாம். பிடிச்சிருக்கு எனக்கு ஒன்று, ஆனால் வேணாம். புரியுதா? ஏய் நாடி இது பிடிச்சிருக்கு ஆனால் வேணாமா? பிடிச்சா அதை எடுத்துக்கணும்டி, அது என்னவா இருந்தாலும். ஆனால் அது என் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க தயா. ஏய் என்னடி நீ? ஒரு விஷயம் உனக்கு பிடிச்சா அதுக்காக போராடணும், புரியுதா? அதுக்காக எவ்வளோ தூரம் வேணால் போடணும். ஏன் உன் வீட்டில் வேணான்னு சொன்னால் வேணாம் விட்டுருவியா? உனக்கு பிடிச்சிருக்குடி, நீ அதை அட்டையருக்கு என்ன வேணாலும் பண்ணலாம், தப்பு கிடையாது அப்படின்னு அவன் சொல்கிறான். அவன் சொன்னது உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. நீங்கள் என்ன சொல்ல வர? ஒரு மாதிரி அப்சஸ்டாக இருக்கணும்னு சொல்கிறியா? லிட்ரலி அப்படிங்கிறான். நீங்கள் அவனை பார்த்துட்டு அது எனக்கு உனக்கு ஓகே சொல்கிறதுக்கு 2 minutes ஆகாது. ஆனால் ஃப்யூச்சர் நினச்சா ரொம்ப பயமாக இருக்குதையா. ஸோ அதான் பார்க்குறேன். ஏய் உனக்கு ஓகே தானே என் மேலே? அது போதும் எனக்கு. நான் எதுவும் பண்ண மாட்டேன்டி. நீ தான் என் ஃபர்ஸ்ட் லவ், அது தெரியுமா உனக்கு? உனக்கு வேணா நான் இல்லாமல் இருக்கலாம். யார் சொன்னது? எனக்கு நீ தான் ஃபர்ஸ்ட் லவ். ஓ அப்படியா? உண்மையாவாடி? அப்போது இந்த உதட்டுக்கு சொந்தக்காரன் நான் தானா? அப்படின்னு கேட்டுட்டு உங்ககிட்ட க்ளோஸாக வரா. நீங்கள் அது ஏன் கிட்ட வராத? ஏன்டி ஏன் வரக்கூடாது? நான் உனக்கு ஓகே தானே? அது நான் கிளாஸுக்கு போகிறேன். ஒரு லவ் யூ மட்டும் சொல்லிட்டு போடி, போதும் எனக்கு. அப்படியா? சரி, எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடு. நான் சரி ஓகேன்னு சொல்கிறேன். என்னடி ப்ராமிஸு? அது எந்த பொண்ணுங்கிட்டையும் ஃப்ளர்ட் பண்ண மாட்டேன், எந்த பொண்ணுங்களையும் போட்டு கலாய்க்கலாம் மாட்டேன்னு சொல்லு. அப்போ தான் நான் ஓகே சொல்லுவேன். அதெல்லாம் சும்மா அடி. உண்மையாகவே எனக்கு உன்னை பார்த்ததுக்கப்புறம் யார்கிட்டையும் பேச கூட பிடிக்கல தெரியுமா? என் அம்மா மேலே ப்ராமிஸா? இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். உன்ன மாதிரி பொறுக்கி பையனை நம்பணுன்னா சில ஆதாரங்கள் வேணும் தேயா. ஸோ நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. என்னடி பொச்சுக்குன்னு புருஷனை எப்படி சொல்லிட்டா? ஹலோ சார், யாருக்கு யார் புருஷன்? தான் உனக்கு நான் புருஷன், எனக்கு நீ பொண்டாட்டி. நான் ஓகேவே சொல்லலையே. நீ சொல்லுவடி, எனக்கு நீ தான், அவ்வளோதான். இது ஃபிக்ஸ்டான ஒரு விஷயந்தான், அதான் சொல்கிறேன். ஓ அப்படியா? சரி நீ ஃபஸ்ட்டு ப்ராமிஸ் பண்ணு. சரிடி ப்ராமிஸ் அப்படிங்கிறா. நீங்களும் ஓகே. நான் பாரு எந்த பொண்ணுகிட்டையும் பண்ண மாட்டேன்னா பண்ண மாட்டேன். எனக்கு ஒரு விஷயத்த அகைன் ரிப்பீட்டடாக என்கிட்ட சொல்லிட்டு இருந்தால் பிடிக்காதுடி, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோ, ஓகேவா? சரி ஓகே சரிடி.
இப்போ லவ் யூ சொல்றியா? ஆ அப்படின்னு உங்கள பார்க்குறான். நீங்க அப்படியே ஒரு மாரி ஷை ஆயிட்டு, ஆ லவ் யூ ம் அப்படிங்கிறீங்க. அவனும் அப்படியே நீங்க சொல்ல விட்டு அவன் ஐஸ க்ளோஸ் பண்ணி அப்படியே ஃபீல் பண்றான். நீங்க அத பார்க்குறீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவன் அப்படி பண்றது. நீங்க அப்படியே தயங்க பார்த்துட்டு, ஆ சரி நான் போறேன். டைம் ஆச்சுல. ஆ அதுவுலவாடி? ஆ எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு டே டைம் ஆச்சு. லேட்டாக போனா நல்லா இருக்காது. போயிட்டு வரேன். அப்படி சொல்ல பின்னாடி திரும்பி ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க. பட் என்ன நினச்சிங்களோ தெரில. அப்படியே தேவங்க சைடு திரும்பி லிப்ஸில் சின்னதாக ஒரு பிக் வைக்கிறீங்க. தேவங்க நீங்கள் அப்படி பண்ணவும் அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது. நீங்கள் அப்படியே பிக் வச்சுட்டு அப்படியே திரும்பி மறுபடியும் போகலான்னு நினைக்கிறீங்க. பட் அவன் அப்படியே உங்கள் கையை பிடிச்சி இழுத்து அப்படியே செம்மையாக கிஸ் பண்ணுறான். தேவங்க விட்டு தேவங்க என்ன பண்ணுற? ஏய் கிஸ்ஸுனா இப்படி அடிக்கணும்டி. அது என்ன அதோட வச்சுட்டு ஆ நான் இதுவும் நல்லா தானே இருந்துச்சு. நீ பண்ணுவான்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணலடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து விங்க் பண்ணுறான். நீங்கள் ஆ படா பொறுக்கி அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து போகிறீங்க. நீங்கள் தேவை போகிறவங்கள பார்த்துட்டு லைட்டாக சிரிச்சுட்டு ஒரு மாதிரி அவன் பேக் ஹெட்டை ரப் பண்ணிட்டு அவனை ரொம்ப ஹாப்பியாக அவன் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து போகிறான். நீங்கள் அப்படியே போகும்போது யார் மேலேயும் ஹிட்டாகி நிற்கிறீங்க. யாருன்னு பார்த்தா ஒரு பொண்ணு. என் மாடு இப்படி தான் வருவியாடி? ஏ சான் நீ எங்கடி? நீ எப்போ வந்த? ஆ உன்னை தான் காலேஜில் பிச்சைக்காரியாட்ட தேடிட்டுருக்கேன். என் பாய் ஃப்ரெண்டை கூட பார்த்துட்டேன்டி. உன்னை தான் தேடிட்டுருக்கேன் அப்படி சொல்லிட்டு உங்ககிட்ட பேசுகிறா. அப்போ பின்னாடி ஒரு பர்சன் வந்து நிற்கிறான். நீங்கள் பார்க்குறீங்க. அவ்வளோ அழகாக இருக்கா. நீங்கள் அது ஜிமின் அப்படிங்கிறீங்க. அப்போ அவரும் ஓ ஏன் நீ தானா தேங்கோட ஆள் நீ தானே அங்கேருந்து பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் ஓ அதுக்குள்ளே உங்கள் கிட்டலாம் வந்து என்னை பற்றி சொல்லிட்டானா? ஐயோ ஏன் நீ தான் காலையில் என்னை பார்த்து தான் அழகாக இருக்கேன் அப்படி இப்படின்னு சொன்னியாமா. பையன் பொசசிவில் என் மேலே பொங்கிட்டு இருக்கான். ஏன் வேணா அவன் முன்னாடி இதெல்லாம் சொல்கிற? ஆ நான் அழகாக இருக்குன்னு எனக்கே தெரியும் தான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இங்கே சான் ஹலோ சார் அண்ணா மனசில் பெரிய பிரின்ஸ்ன்னு நினப்பா. ஏய் உண்மையாக தாண்டி எனக்கு தெரியும்ல. அது சரி நீ அழகு தான் அப்படின்னு அவளும் சொல்கிறா. நீங்கள் உங்கள் காதல்லாம் அப்படி வச்சுக்கோங்க. அப்புறம் ஜிமின் உண்மையே பார்க்க அழகாக தான் இருக்கீங்க. அது தெரியும் நல்லா தெரியும். சரி நான் இப்போ சானை கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்னு ஒரு சிரிச்சுட்டே கேட்குறீங்க ஜிமின்கிட்ட. ஜிமினும் ஓ தாராளமா. ஆனால் ஒயன் இப்போ ரேக்கன் லஞ்சில் மட்டும் என்கிட்ட விட்டுரு சரியா? அப்போது நான் என்ன பண்ணுவேன் இவளை உங்ககிட்ட கொடுத்துட்டு? நீ உனக்கு தான் தேங்க இருக்கானே. அவனா? நீங்கள் ஏன்னா அவன் அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி தேவை வந்துட்டு என்னாடி என்ன நடக்குது? ஒயன் நான் சொன்னேன்ல பாத்தியா நீங்கிட்ட பேச தெரிஞ்சது எப்படி வந்துட்டான் பாத்தியா? அதெல்லாம் இல்லையே. நல்லாவே தெரியுதுடா அப்படி சொல்லிட்டு அவனும் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்களும் சரி 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 ஓகே 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 ஃபினிஷ் இதோட நம்ம இங்கே இந்த கான்வர்சேஷன் இங்கேயே முடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு டே வேறு எல்லோரும் கிளாஸுக்கு சீக்கிரம் போகணும் இல்லையா? ஹே சான் வாடி போகலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சானோட கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறீங்க. இங்கே தேங்கா ஜிமின் அப்படியே ஒரு மாதிரி முறைக்கிறான். எங்கள் ஜிமின் டே வால் அழகாக இருக்கான்னு சொன்னது நான் என்னடா பண்ண முடியும்? அது எப்படி மச்சான் அவள் என்ன கூட அழகாக இருக்குன்னு சொல்ல உன்னை சொல்கிறா. அது போய் நீ ஆள்கிட்ட ஏழு அப்படிங்கிறான். நீங்கள் தேயாங்கவும் ஆமாம்ல அவன் இப்போ என் ஆள் இல்லை அடுத்தாட்டு போகிறவங்களே பார்க்குறான். நீங்கள் கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே கிளாஸுக்கு போயிருந்துருப்பீங்க. தேங்க அப்படியே பார்த்துட்டு விட்டுருப்பான். இப்படியே தான் அந்த டே ஒரு மாதிரி நல்லா போகும். லைக் இன்டர்வல் லஞ்சிலலாம் நீங்கள் தேங்காய் போட்டு அப்படியே சிரிச்சிட்டு அவன்கிட்ட சும்மா அவன் கூட ஒரு வாக் போயிருப்பீங்க. லைக் அவன் கூட அப்படி நான் எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இருந்திருப்பீங்க. இப்போ அப்படியே ஈவினிங் ஆகுது. நீங்கள் அப்படியே கிளாஸ் விட்டு வெளியே வரீங்க. வெளியே வரும்போது தேங்க பார்த்துட்டு பேக் விட்ரி. எதுக்கு? ஆடி ஒன்று நான் ட்ராப் பண்ணுறேன். எல்லாத்தையும் என் அண்ணா வருவான். அவன் அன்றைக்கே சொன்னான் நான் தான் உன்னை பிக்கப் அண்ட் ட்ராப்லாம் பண்ணிக்குவேன் அப்படின்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொன்னான். ஓ உங்கள் அண்ணன் எங்கே வந்து நிற்பான்? தேங் கொஞ்சம் லேட்டாச்சுன்னா உள்ளே வந்துடுவான்
அவனுக்கு என் மேலே ரொம்ப சந்தேகம். நேற்று நைட்டு கூட நீ வந்துட்டு போயிட்டில, நான் போனேனாடி. நீ நான் தள்ளி விட்ட. ஆமாம், நான் கேட்கணும்னு நினச்சேன், உன்னை பார்த்தே மறந்துட்டேன் பாரு. எதுக்குடா நேற்று என்னோட வீட்டுக்கு வந்த? அதான் சொன்னேனே, உனக்கு ஒரு கிஸ் கொடுத்துட்டு உன்னை பார்க்கணுமோ இருந்துச்சுடி நேற்று. அதான். ரொம்ப லவ் தான் உனக்கு என் மேலே. நான் ஒத்துக்கிறேன். இப்போலாம் வீட்டுக்கு வராதையா, நேற்று அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் சமாளித்தேன் தெரியுமா? அப்படி சொல்லிட்டு நைட் நடந்ததெல்லாம் சொல்கிறேங்க. தேங்க அப்படி இதெல்லாம் கேட்டுட்டு, டாடி உங்கள் அண்ணன் எப்படி இருக்கான்? எனக்கு உங்கள் அண்ணனை பிடிக்கவே இல்லடி. நீ என்னை லவ் பண்ணுறது என்னைய, உனக்கு என்ன பிடிச்சா போகுதையா. சரி, என் பேக்கை கொடு, நான் அப்படியே இங்கேருந்து போய்க்கிறேன். இல்லாட்டி அவன் மட்டும் பார்த்தான் அவ்வளோதான் தேயா. அப்படி சொல்லிட்டு நீங்களும் அப்படியே பேக் வாங்கிட்டு போகிறீங்க. தேங்க அப்படியே பொண்டாட்டி நாளைக்கு மறக்காமல் அகைன் ஒரு கிசிடி அப்படிங்கிறா. நீங்களும் அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் புருஷா அப்படி சொல்லிட்டு அப்படியே கொடுக்குறேன்னு போகிறீங்க. இங்கே தேங்க அப்படியே ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சிட்டு இருக்கான். இப்படி அதாங்க கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்துக்கு மேலே போகுது. இப்போது உங்கள் எக்ஸாம்ஸ்லாம் நடக்குது. நீங்களும் அப்படியே போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க. அப்பப்போ தேங்க கூட அப்பப்போ என்ன ரொம்பவே தேங்க கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. எங்கள் தேங்க அப்படி தாங்க உங்கள் கூட பேச ஆரம்பிச்சிடலாம். அவன் ஒரு பேட் ஹேபிட் கூட எடுத்துருக்க மாட்டான் கையில். அவன் எந்த ஒரு பொண்ணுங்கிட்டே பேசியிருக்க மாட்டான். அவனுக்கு தோணுச்சா உங்ககிட்ட பேசுவான், உங்களுக்கு கால் பண்ணுவான், உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவான். இதெல்லாமே அவன் பண்ணிகிட்ருப்பான். இல்லை அவனுக்கு இப்போது உங்கள் கூட பேசினது அவன் ஈவன் ட்ரிங்க்ஸ் கூட பண்ணியிருக்க மாட்டான். அவன் ஃப்ரெண்ட்ஸே ஊற்றி கொடுத்தாலுமே இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட ஹாப்பியாக இருக்கான். இப்படியே உங்கள் லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக போகுது அழகா. இங்கே நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. எப்படியோ ஒரு 6 மந்த்துக்கு மேலே போகுது. ஆஃப்டர் த 6 மந்த் கழிச்சு வந்து பார்த்தா தேங் பொண்டாட்டி டாடி ஐஸ்கிரீம் சாப்பிட போகலாமா? அண்ணன் வருவான் தயா. நான் அடி எதுக்கு எடுத்தாலும் உங்கள் அண்ணன் இருக்க. அவன் என்னவா இப்போது? என்ன பண்ணுறது தயா? எனக்கு அந்த வீட்டில் இருக்க பிடிக்கல. எப்போனா அந்த வீட்டை விட்டு போவோன்னு இருக்கு. பேசாமல் என் கூட வந்துடுறேன் அடி, நான் வச்சு பார்த்துக்கிறேன். உன் கூட தானே? உங்கள் அப்பா விடுவாரா? உங்கள் அப்பா எடுத்ததுமே தருதலைன்னு திட்டுவார். எல்லாம் வேற என்னை கூப்பிட்டு போனால் உனக்கு ஒன்று தெரியுமா? எங்கள் அப்பங்காரன் இப்போ கொஞ்சம் சந்தோஷமாக இருக்காண்டி. எதுக்கு? அதுவா, அவனை யாரோ அவன்கிட்ட நான் அவனை லவ் பண்ணுறேன், அதனால் எந்த ஒரு பேட் ஹேபிட்டும் பண்ணுறதில்ல. இப்போது ஒரு 6 மந்த்தாக நான் எதுவும் பண்ணுறதில்லடி, எந்த வம்புக்கும் எதுக்கும் போகிறது இல்லையா. ஸோ அதனால தான்டி அவனுக்கு யார் அந்த பொண்ணுன்னு பார்க்கணுன்னு ஒரு ஆசை தெரியுமா? அப்போ உங்கள் அப்பா என்னை பார்க்கணுன்னு நினைக்கிறாரா? ஆமாண்டி. பிகாஸ் உன்னால் தானே நான் இவ்வளோ தெரிஞ்சிருக்கேன் என் பொண்டாட்டினால. தயா உண்மையாவே வா? உண்மை சத்தியமாடி. உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சதில் அதெல்லாம் தோண மாட்டேது. அப்படியா? ஆனால் அப்புறம் என்ன பார்க்கவே அப்படி ஒரு மாதிரி ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்க? ரொம்ப ஒரு மாதிரி லோக்கலாட்ட. அது அந்த பாட்டு கேட்டிருக்கியாடி? எந்த பாட்டு? தான் மாசா ரஃப் அண்ட் டஃப்பாக தெரிய வந்தாங்க, பேரை கொடுத்தா சூப்பராக கொஞ்சம் போங்க. கேட்டிருக்கியா? கேட்டிருக்கேன். அந்த அதுலேயும் லோக்கலாக தானே சுற்றுவான். தமிழோட பாட்டே தாண்டி. அப்படியா சார்? ஆமாண்டி. அதில் என்ன அவனை கொஞ்சுவோம், பகலில் கொஞ்சுவோம், சிரிச்சாலும் கொஞ்சுவோம், மறைச்சாலும் கொஞ்சுவோம். எப்படி ஒன்று அதே மாதிரி கொஞ்சி வச்சுக்கிட்டா? ஹலோ சார், நீங்கள் அப்படி தானே வச்சுக்கிறேன்னு சொன்னீங்க. அதுதான்டி, அதான் அப்படியே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே கிஸ் பண்ணுறவங்க ஃபார் ஹெட்டில் நீங்கள் அப்படியே சிரிச்சிட்ருக்கீங்க. இப்போது இதெல்லாம் யாரோ ஒருத்தவங்க ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. இது உங்கள் 2 பேர்த்துக்குமே தெரில. நீங்கள் தேங் சரி, நான் வீட்டுக்கு போயிட்டு வரட்டா? போகாதடி. இல்லை தேங் போகணும்ல, டைம் ஆச்சு பாரு. போய் ஆகணுமா? அப்புறம் போகலின்னா அவ்வளோதான், உன் பொண்டாட்டி உப்பு கண்டம் போட்டுருவாங்க. என் பொண்டாட்டி மேலே எவன்டி கையை வைப்பான்? கையை வச்சானா வச்சுக்கோ, அந்த கையை அப்படியே உடச்சிருவேன். இதே எங்கள் அப்பா என்ன அடித்தா, இல்லை எங்கள் அண்ணா ஏதோ அடித்தா என்னையும் அப்பயும் அவங்க அப்படி தான் பண்ணுவியா? கண்டிப்பாடி, உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்.
நான் உன்னை அடிச்சாலாம் சும்மா இருக்க மாட்டேன். திருப்பி நானும் கொடுப்பேன். ம் அதனால் உன்னை யாரும் இப்போதைக்கு அடிக்க மாட்டானுங்க. நம்ம இப்போது சீக்கிரட்டாக தானே லவ் பண்ணுறோம் உன் வீட்டுக்கு தெரியாமல். நான் வரையாடி என் வீட்டுக்கு ஒரு நாள் உன்னை கூப்பிட்டு போகிறேன். ஆ அது தயாங், இது நல்லா இருக்கே, கண்டிப்பாக வரட்டா? நான் வரேன். ஆமாண்டி வா. நான் வேறு எங்கள் அம்மா பாகணுங்கிறா. ஸோ அவள்கிட்டையும் கொண்டு போய் உனக்கு போய் ஒரு எட்டுக்கு காமிச்சிட்டு இந்த அம்மா உன் ஃப்யூச்சர் மருமக பார்த்துக்கோன்னு. ஆமாம், ஆன்ட்டிக்கிட்ட நான் அன்றைக்கி ஒரு நாள் காலில் பேசினேன். அது ரொம்பலாம் இல்லை, அதுக்குள்ளே உங்கள் அப்பா வந்துட்டான்னு சொல்லிட்டு வச்சிட்டாங்க. ஓ ஆமாம்ல, அன்றைக்கி பேசிகிட்டு இருந்தில்ல. ஆமாம், அவங்க அன்றைக்கி தான் காலே கட் பண்ணாமல் உங்கள் அப்பாவை போட்டு உன்னை அப்படி திட்டுறதை நான் கேட்டேன். அவன் எப்போவுமே அப்படி தான்டி, எப்போவுமே என்னை பார்த்தா மட்டும் சிடுன்னு இருப்பான். அப்புறம் பையன் இப்படி லோக்கலாக சுற்றினா எந்த அப்பாவுக்கு தான் பிடிக்கும் அப்படின்ட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. எல்லாமே ஒருத்தவங்க ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க இங்கே. நீங்கள் சரிதான், அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். நான் வீட்டுக்கு போய்ட்டு வரட்டா? டைம் வேறு ரொம்ப ஆச்சு. ஆமாண்டி, நாளைக்கும் லீவ் வேறு. வரையாடி பேசாமல் நாளைக்கு காலேஜ் திடீர்னு எங்கேயாவது வெளியே போகலாம். அப்படியா? என் வீட்டில் விடுவாங்களான்னு தெரிலையே. சும்மா காலேஜ் இருக்குன்னு போய் சொல்லிட்டு வாடி. அவங்களுக்கு எல்லாமே தெரியும் தயா, எப்போ லீவு எப்போ காலேஜ் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். கொஞ்சம் சந்தேகம் வந்துச்சுன்னா கால் பண்ணி கேட்டுருவாங்க, அவ்வளோதான். அடி வீடு வந்து சரி, அப்போ சாண்ட் கூட வெளியே போனாலும் சொல்லிட்டு வா. அது வேணால் கேட்டு பாட்டு வரேன். சரியா? சரிடி, சரி பார்த்து போ. ஓகே. அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அங்கேருந்து வெளியே வரீங்க. எங்கள் ஸ்டீஃபன் அப்படியே உட்காந்துருக்கான் பைக்கில். நீங்கள் அவன்கிட்ட பார்த்ததும் ஸ்டீஃபன் போகலாம், உட்காருடி, பார்த்து அப்படி சொல்லிட்டு அவனும் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் அப்படி ஏறுவீங்க. இந்த தேங்க வந்து வெளியே வந்து பார்க்குறான் நீங்கள் வண்டியில் உட்காந்துருக்கிறத. அவனும் சரி ஓகே நீங்கள் போகிறத வரையும் உங்களையே பார்க்கலான்னு சொல்லிட்டு நிற்கிறான். நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு ஸ்டீஃபன் போகலாம், போகலாமா, நல்லா பிடிச்சிக்கோ அப்படி சொல்லிட்டு அவனும் அப்படியே வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்கான். நீங்களும் அப்படியே போயிட்டுருக்கீங்க. அப்போது ஸ்டீஃபன், நான் காலேஜெல்லாம் எப்படி போகுது? நல்லா தான் போகுது. ஆனால் என்ன, அந்த ப்ரொஃபஸர்ஸ் தான் ரொம்ப ஒர்க் கொடுக்குறாங்க. அதை பண்ணுங்கள் இது பண்ணுங்கள், இன்டர்ன்ஷிப்லாம் போங்க அப்படி இப்படிங்கிறாங்க. என்ன பண்ணுறது? இல்லைனா ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் வேறு, இல்லை கம்பெனிஸ் இன்டர்வியூலாம் போய் அட்டன் பண்ணணும். ஓ அப்படியா, சரிடி, பார்த்து பத்திரமா இரு, ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே வண்டி ஓட்டிட்டு அப்படியே வீட்டுக்கெலாம் போகிறீங்க 2 பேருமே. உள்ளே போனதும் உங்கள் அம்மா ஒரு மாதிரி உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் என்னம்மா என்னாச்சு? ஒன்றும் இல்லை, போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க. ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணுறாங்க. நீங்களும் ரூமுக்கு போய்ட்டு அப்படியே ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு அப்படியே கீழே வர்றீங்க. பார்த்தா ஹாலில் எல்லாருமே இருக்காங்க. நீங்கள் என்னாச்சு அப்படிங்கிற பார்க்குறீங்க. அப்போது ஸ்டீஃபன் இங்கேருந்து அப்படியே எழுந்து வந்து உங்கள் கண்ணத்துலேயும் ஒன்று வைக்கிறான். நீங்கள் அது ஸ்டீஃபன் எதுக்கு இப்போ நான் அடித்த நடிது? என்ன காலேஜில் அந்த தேங்கூட சுற்றிட்டு இருக்கியா? அது அது ஸ்டீஃபன் அது அவளுக்கு மரியாதை சொல்லு. என்னடி அன்னைக்கு அவ்வளோ வார்ன் பண்ணல? அவங்க கூட நான் லவ் பண்ணிட்டுருக்கியா? லவ் பண்ணிட்டுருக்கியா அப்படி சொல்லிட்டு அகைன் அடிக்கிறான். நீங்கள் அப்படியே போய் விழுந்துடுறீங்க கீழே. அப்போ உங்கள் டேடி வந்துட்டு இதுக்கு தான் பொண்ணை செல்லம் கொடுத்து வளரக்கூடாதுன்னு சொல்கிறது. எல்லாம் என் தப்பு தான், குடும்பமானதை ஏற்றுறக்குனே வந்துட்டால உன் பொண்ணு அப்படி சொல்லிட்டு உங்கள் டேட் அப்படியே அடிக்க வராங்க. இங்கே நீங்களா ஐயோ அப்பா அடிக்காதீங்கப்பா, வலிக்குதுப்பா ப்ளீஸ். என்ன வலிக்குது? எனக்கு வலிக்குது ஓயன், எனக்கு வலிக்குது. உன்னை பிள்ளையா பெற்று இவ்வளோ தூரம் வளர்த்து நான் எல்லாத்துக்கும் வச்சு செஞ்சிட்டீல, செஞ்சிட்டல. இனிமேல் நீ எங்கேயும் போகக்கூடாது, நீ காலேஜே போவேணா, வீட்டிலே இரு சரியா? அப்படி சொல்லி ரொம்ப கோவப்படுறாங்க. போட்டு செம்மையாக அடிக்கிறாங்க. ஓகேடா, இதோட இந்த பாட்டு நான் இங்கேயே ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அண்ட்
அண்ட் இந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கடா சீரிஸ். ஓகேவா? நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஃபினிஷ் பண்ணியிருக்கா. அடுத்து என்னங்கன்னு இப்படி யோசிச்சுட்டு இருங்க. அதுக்குள்ளே நெக்ஸ்ட் டைம் மிஸ்டர் ஸ்ட்ரக் போட்டுட்டு அப்புறம் இன்னும் நிறைய ஃபுல்லாக முடிச்சுட்டு வரேன். ஓகே பாய், லவ் யூ ஆல்.